சென்னை வேளாங்கண்ணியே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்கினார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்ததா சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய 52வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கு. அங்கிருந்து செய்தியாளர் வேல்முருகன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வேல்முருகன், சென்னையை பொறுத்தளவுல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்காங்க பக்தர்கள்? சென்னையினுடைய தூர ஊர்களில் இருந்து ஸ்ரீராம், குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி திருக்கோயிலை போல பெசன்ட்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றம் என்பது மிக விமர்சையாக நடைபெற இருக்கிறது. குறிப்பா இந்த முறை பெரும்பாலான இடங்களில் பொதுமக்கள் எளிமையாக வந்து செல்வதற்கு போலீசார் தரப்புல முழுமையாக இந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து மாற்றங்களும் நேற்று தினமே அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும், குறிப்பாக பெசன்ட் நகரினுடைய கடற்கரை சாலை, அவென்யூ சாலை, அதே போல அடையார் மேம்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பா 5:45 மணிக்கு கொடியேற்றமானது தொடங்க இருக்கிறது. இதனையொட்டி ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா மருத்துவ வசதிகள் அவ்வப்போது தேவைப்படுகிறது. குறிப்பா ஏராளமான பொதுமக்கள் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவெல்லாம் நடந்து வரக்கூடிய வகையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது அவர்களுக்கு திடீரென்று மயக்கம் ஏற்பட்டால் அங்கங்கே மருத்துவ வசதிகள் கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், எங்க இருந்து வரீங்க? எப்படி இருக்கு இந்த திருவிழா? நான் பெரம்பூர்ல இருந்து வரேன் சார். பெரம்பூர்ல இருந்து வரோம். சூப்பரா நடந்து வரீங்க. எப்படி இருக்கு? பெரம்பூர்ல இருந்து தான் சார் வரோம். என்னென்ன வசதிகள் பண்ணிருக்காங்க? நல்ல வசதி பண்ணிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு. ஓகே சார். ஓகே. எப்படி இருக்கு? டிராவல் பண்ணிட்டு வரீங்க. எத்தனை வருஷமா வரீங்க? 20 வருஷமா வரோம் சார். நாங்க 20 வருஷமா வரோம். 20 வருஷமா வரோம் நாங்க. நல்லா இருக்கு அந்த நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஆசை. 25 வருஷமா வரோம். மாதா நிறைய அற்புதம் எங்களுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். ஏற்பாடுலாம் கரெக்டா தான் இருக்கு. பட் என்னன்னா நல்லா இருக்கு சார். எல்லாமே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மிக நீண்ட வரிசையில காத்திருந்து தொடர்ந்து தரிசனம் செய்வதற்கு வந்திருக்கிறாங்க. அதே போல மாதாவினுடைய அந்த கொடியேற்ற விழா அப்படிங்கிறது 5:45 மணிக்கு தொடங்க இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுக்க தற்போது கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த தரிசனத்தை பார்ப்பதற்காக இங்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும். தொடர்ந்து நேரலைகள் தெரிவதற்காக ஆங்காங்கே LED திரைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பிற்காக கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட போலீசார், 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் நின்று பெசன்ட் நகர் கடற்கரை முழுக்க தற்போது குவிந்திருப்பதன் காரணமாக அடுத்து இருக்கக்கூடிய இந்த 10 நாள் திருவிழாவும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன் மற்றும் பாலமுத்துமணி.